இந்திய தூதரக அதிகாரி தேவ்யானி கோப்ராகடேயை அமெரிக்க போலீசார் கைவிலங்கிட்டு கைது செய்து அவமதித்த சம்பவத்துக்கு பதிலடியாக இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்டு வந்த சலுகைகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தில் துணை தூதராக பணியாற்றி வருபவர் தேவ்யானி கோப்ராகடே தனது வேலைக்கார பெண்ணுக்கு குறைந்த சம்பளம் வழங்கியது, அவருக்கு விசா மோசடி செய்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இளம் பெண் அதிகாரி தேவ்யானியை நியூயார்க் போலீசார் கடந்த வாரம் கைது செய்தனர். அதன் பின்னர் அவர் 2,50,000 அமெரிக்க டாலர் பிணைத் தொகை செலுத்தியதை அடுத்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். தூதரக அதிகாரி என்றும் பாராமல் சாலையில் கைவிலங்கு போட்டு தேவ்யானியை அவமதித்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்தது. ஆனால் சட்டப்படி செயல்படுவதாக அமெரிக்கா விளக்கம் அளித்தது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க பார்லிமென்ட் குழுவினரை சந்திக்க மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே, காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல், பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மறுத்துவிட்டனர். இதற்கிடையே தேவ்யானியை கைது செய்த நியூயார்க் போலீசார் அவரது உடைகளை களைந்து சோதனையிட்டதாக தகவல்கள் வெளியாகியிருப்பது மேலும் சர்ச்சையை அதிகரித்துள்ளது. அதையடுத்து அமெரிக்காவுக்கு பதிலடி தரும் விதமாக பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு செவ்வாயன்று எடுத்துள்ளது. இந்தியாவில் செயல்படும் அனைத்து அமெரிக்க தூதரக அதிகாரிகளுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கும் வகையில் மத்திய அரசு வழங்கிய அடையாள அட்டைகளை திரும்ப ஒப்படைக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் தூதரக அதிகாரிகளுக்கும் வாகனங்களுக்கும் சோதனையின்றி நுழையவும் வெளியேறவும் வழங்கப்பட்டுள்ள விமான நிலைய பாஸ்கள் உள்ளிட்ட சலுகைகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளன. அமெரிக்க தூதரகங்கள், தூதரக அதிகாரிகள், அமெரிக்கர்களின் வீடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் விவரங்கள், அவர்களது சம்பளம் போன்ற விவரங்களையும் இந்திய அதிகாரிகள் சேகரிக்க துவங்கியுள்ளனர். டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன் போடப்பட்டிருந்த சாலை தடுப்புகளையும் அகற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. இப்பிரச்சினையில் அமெரிக்க அரசு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்திய பார்லிமென்டரி விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் வலியுறுத்தியுள்ளார்.